தங்கம் என்று வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய பட்ஜெட்டின் மூலமாக ஒரு சவரனுக்கு 2200 அளவு குறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு கிராமுக்கு 275 ரூபா நேற்று விலையை இன்றைய விலையில் வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஏற்கனவே தங்கத்தினுடைய இறக்குமதி வரி வந்து 15% இருந்தது, அதை 6% குறைத்துள்ளார்கள். இது வந்து ஒரு சிறப்பான குறைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சாதாரண பாமர மக்களும் நடுத்தர மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கிராமுக்கு 275 ரூபா குறைஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதை விற்பனை செய்யக்கூடிய நகை வியாபாரிகளும் வந்து பெருமளவில் இது வந்து வரவேற்கிறார்கள். காரணம் என்னன்னா, வியாபாரம் நல்லா இருக்குன்றது. ஏன்னா தொடர்ந்து 6 மாதம் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை பெருமளவில் உயர்ந்து கொண்டு வந்த சூழ்நிலையில் ஒரு பிரேக் 2200 ரூபா ஒரு சவரன் குறைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய குறைப்பு. இது ஒரு பெரிய பிரேக் அப்படின்னு கூட சொல்லலாம். மூன்றாவதாக தங்கம் கடத்தல் பெருமளவில் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடத்திட்டு வரவங்க சர்வதேச சந்தையிலே இந்திய சந்தையிலே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு கிலோவுக்கு 3 முதல் 4 லட்சம் ரூபாய் வந்து விலை வித்தியாசம் இருந்தது. இப்போ அந்த விலை வித்தியாசம் சுத்தமாகவே குறைஞ்சி போச்சு. அதனால் இனிமேல் தங்கம் எதிர்காலத்தில் தங்கத்தை வந்து கடத்தி கொண்டு வருபவர்களுக்கு பெரிய அளவில் எந்த லாபமோ இல்லை பெரிய ஆதாயமோ இருக்காது. அப்படின்னா அவங்க வந்து கடத்துறதையும் முழுவதுமாக நிறுத்தி விடுவார்கள். அதனால் கடத்தல் பெருமளவில் வந்து நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடத்தல் மூலமாக நியாயமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இனி வரும் காலங்களில் நல்ல வியாபாரம் நடைபெறும் அப்படிங்கிறத நம்பலாம். இதன் மூலமாக நுகர்வோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். அதாவது நடுத்தர நுகர்வோர்களும் பாமர மக்களும். காரணம் என்னன்னா, அவருடைய எல்லா அலுவல்களுக்கும் தங்கம் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு பொருள். திருமணமாகட்டும் அல்லது படிப்பு செலவோடு எல்லாத்துக்குமே தங்கம் வந்து முக்கியமான ஒரு இடத்தை அங்கம் வகி கொண்டு இருக்கிற சூழ்நிலை. அது வந்து வாங்க முடியாத ஒரு எட்டாக்கணியாக இருந்த ஒரு தங்கம் மீண்டும் வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி உள்ளது. இன்று முதல் பார்த்தீங்கன்னாவே இம்மிடியட்டாக இந்த விலை குறைப்பு வந்து அமலுக்கு வந்து விட்டது. இன்னும் வந்து இதே விலை தான் நீடிக்கும். நிறைய நுகர்வோர்கள் வந்து தொடர்ந்து வாங்க தொடங்கி இருக்கிறார்கள். சார், இப்போ வந்து காலையில் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருந்தாங்க, அதாவது 16% இறக்குமதி தள்ளுபடியிலிருந்து பாதியாக குறைக்கப்படும், அப்படி குறைக்கப்பட்டால் நகையின் விலை வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட எதிரொலி அப்படின்னு சொல்லலாமா? 100% பட்ஜெட்டுடைய அறிவிப்பின் மூலமாக மட்டுமே தங்கம் விலை குறைந்தது. சர்வதேச சந்தையில் தங்கத்துடைய விலையில் எந்தவித மாற்றம் இல்லாத சூழ்நிலையில் இந்தியாவில் மட்டுமே தங்கம் விலை வந்து பெருமளவில் வந்து குறைந்துள்ளது. அதான் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை வந்து உயர் விலை தான் காணப்பட்டது. இன்னைக்கு இந்த அறிவிப்பு மூலயமா வந்து எதுவும் எதிர்பார்க்காத அளவுக்கு 2200 ரூபாய் குறைஞ்சிருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. அதாவது 2200 ரூபா வந்து ஒரு பெரிய தொகை. ஒரு சவரனுக்கு ஒரு 10 சவரன் வாங்குறவங்களுக்கு 22,000 ரூபா அவங்களுக்கு வந்து கூடுதலாக கிடைக்குதுன்னா ஒரு அரை சவரன் இன்னும் கூடுதலாகவே அவங்க வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்கியிருக்கு. நிச்சயமாக இந்த விலை வந்து இந்த திருமண தேவைகளுக்கு வாங்க வேண்டியது அல்லது விசேஷங்களுக்கு வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து தங்க விலை குறைஞ்சதுன்றது. அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய இப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் தொடர்பில் இருக்கிறோம். எல்லாமே சொல்கிறாங்க கடையில் இப்போ வந்து வியாபாரம் நல்லாயிருக்கு, நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறு சேமிப்பு திட்டத்தில் பணம் கட்டியவர்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம். காரணம்னா தங்க விலை குறைஞ்சதுனால கூடுதலான தங்கம் அவங்களுக்கு வந்துட்டு அதே விலையில் கிடைக்கும். கூடுதலான தங்கம் அதே விலையில் கிடைக்கும். வருங்காலங்களிலும் தங்கத்தினோட விலை குறைய வாய்ப்பு இருக்கா? தங்கம் விலை இனிமேல் குறையிறதோ கூடுறதோ சர்வதேசனுடைய சந்தையினுடைய நிலவரத்தை பொறுத்து மட்டும்தான் அமையும். இந்த முறை குறைந்தது சர்வதேச சந்தையில் எந்தவித மாற்றம் இல்லாத இருந்த சூழலில் கூட இந்தியாவில் வந்து தங்கம் விலை குறைந்ததற்கு மத்திய அரசுடைய பட்ஜெட் மட்டுமே காரணமாக இருந்தது. இப்போ வந்து நம்ம பொதுவாக தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆடி மாசம்னாலே பெரும்பால செல்வங்கள் வாங்குறது கொஞ்சம் குறைவு தான். அப்படி இருக்கப்போ இந்த வியாபாரங்கள் எப்படி இருக்கும் சார் இந்த நாட்கள்ல? இந்த ஆடி மாதம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க. இந்த ஆடி ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து நல்லாவே இருக்குது, வியாபாரம் நல்லாவே இருக்குது. நுகர்வோர்கள் வந்து நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய ஆந்திரா மற்றும் பக்கத்து மாநிலங்கள்லேருந்து வந்து நிறைய வாங்குறாங்க. ஏன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் நிறைய திருமண நாட்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து சென்னையில் வந்து நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் பெரிய அளவில் இந்த ஆடியினுடைய தாக்கம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம்.